வெல்கம் டு ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ் வித் திப்பு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டெய்லி இங்கிலீஷ் கான்வர்சேஷனுங்க. இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? புதிய புதிய வார்த்தைகள், தினசரி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நாம் பார்க்க போகிறோம். என்ன சொல்கிறது சரியா பாப்பமா? ஹீ இஸ் இம்யூன் டு ஷேம் அப்படின்னு என்ன தெரியுமா? அந்த ஆள் இந்த அவமானப்படுத்துறதுக்கெலாம் அஞ்சுற ஆள் கிடையாது, அதுக்கெலாம் ஒதுங்குற ஆள் கிடையாது அப்படின்னு அர்த்தம். யூ டூ ப்ளீஸ் ஸ்டெப் அவுட் சைட் அண்ட் வெயிட். நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இதைத்தான் பயன்படுத்தணும். இந்த ஸ்டெப்புங்கிற வார்த்தை அடிக்கடி இங்கிலீஷில் யூஸ் ஆகும். A few people commit grave crimes அப்படின்னு என்ன தெரியுமா? சில பேர் ரொம்ப கொடூரமான குற்றங்களை செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். என்ன நான் சொல்கிறது விளங்குச்சா? அடுத்தது என்ன தெரியுமா? ஐ ஹவ் ஒர்க் டு டென் டு அப்படின்னு என்ன தெரியுமா? அதாவது எனக்கு பார்க்குறதுக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதைத்தான் ஐ ஹாவ் ஒர்க் டு டென் டு அப்படின்னு சொல்லலாம். இந்த வார்த்தைகளை நம்ம அடிக்கடி நம்ம டெய்லி யூசேஜில் போகிறது. சம்திங் இஸ் ஃபிஷி அப்படின்னு என்ன தெரியுமா? ஏதோ ஒன்று தப்பாக தெரியுதே, உனக்கு விளங்கலை அப்படின்னு நம்ம கேட்குறோம். சம்திங் இஸ் ஃபிஷின்னா ஏதோ ஒன்று சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது மாதிரி. வாட் ஆர் யூ ரேம்ப்ளிங் அபவுட் அப்படின்னு என்ன தெரியுமா? என்ன உளர்ற, எதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல, அதுக்கு பேர் தான் ரேம்ப்ளிங். ரேம்ப்ளிங்னா உளர்றது. ஐ ஹாவ் குவைட் அ புல் இன் த ஸ்டேட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த ஸ்டேட்டை பற்றி எனக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குன்னு சொல்லலாம். இல்லைனா எனக்கு அந்த ஸ்டேட்டில் ஒரு ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, ஒரு பவர் இருக்குது, ஒரு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அது. டு கீப் அ டேப் ஆன் யூ அண்ட் யுவர் ஆக்டிவிட்டீஸ். உன்னையை பற்றி தகவல் சேகரிக்கிறதுக்கு, உன்னையை பற்றி உளவு பார்க்குறதுக்கு நான் ஒரு ஸ்பை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறது மாதிரி. டு கீப் அ டேப் ஆன் யூ அப்படின்னா உன்னை பற்றி துப்பறிகிறதுக்கு அப்படின்னு அர்த்தம். ஆஃப்டர் 2 months ஆஃப் ஃபாலோவிங் அண்ட் ஸ்னூப்பிங் வி டிஸ்கவர் திஸ். 2 மாதமாக நல்லா சுற்றி ஃபாலோ பண்ணி அந்த தகவல்களை சேகரித்து இதை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸ்னூப்பிங்னா ரகசியமாக தகவல்களை திரட்டுறது. ஹே டிட் யூ கோ தேர் ஃபார் ஹேஸ்ட் ஆர் சம்திங் எல்ஸ் அப்படின்னு கேட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இங்கே திருட போனீங்களா, எதுக்குடா போனீங்க அப்படின்னு அர்த்தம். ஹெய்ஸ்ட் அப்படின்னா திருடுறது, ராபரி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை தான் ஹெய்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறலாம். இது மாதிரி வந்து நிறைய வார்த்தைகள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். எ பிக் ஃபேட் ராங். இதில் பாருங்கள், எ பிக் ஃபேட் ராங்னா என்னது? பிளண்டர் மிஸ்டேக் அப்படின்னு சொல்கிறது. இது பெரிய தப்பு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு பேர் பிக் ஃபே. இதெல்லாம் ஒரு ஸ்லாங்னா என்னது? ஒரு கொச்சை வார்த்தை அப்படின்னு சொல்கிறோம். ஆல் அவர் ஹார்ட் ஒர்க் இஸ் பெய்ட் ஆஃப். நம்ம எல்லா உழைப்புக்கும் கூலி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். இப்போ பாருங்கள், ஹார்ட் ஒர்க் இஸ் பெய்ட் ஆஃப்னா நம்ம உழைச்சோம்னா அதுக்குள்ளேயே கூலி கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ் வித் திப்புவை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.